நிமிஷம் இங்க பாருங்க, அரை நூற்றாண்டுகள் நாம அடிமையா வாழ்றதும் ஒண்ணுதான், ஒரே நிமிஷம் விடுதலை அடைஞ்சு சாவறதும் ஒண்ணுதான். என்ன பண்ண போறீங்க? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேல் அப்படின்னு பிரபாகரன் சொன்னார். என்னங்க நடந்துரும்? போய்கிட்டு இருக்கோம் ரோட்ல, போகும்போது வண்டி வந்து இடிச்சு செத்து போயிட்டா யார் கேப்பா? சாவு எப்ப வேணாலும் வருங்க, எப்ப வேணாலும் வரும். ஆனா ஒருத்தன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அடியவும் வாங்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா நாட்டுல எதுவுமே பண்ண முடியாது. நாட்டுல எதுவும் பண்ண முடியாது. அடிக்கு அடி, உதைக்கு உத, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, அதுதான் சரி. எப்படி முத்துப்பேட்டையில பிரச்சனை நடந்துச்சு, முத்துப்பேட்டையில ஒருத்தனை வெட்டினா, ராஜேஷ்ங்கிற ஒருத்தனை வெட்டினாங்க. திருப்பி அவன் இந்த தேசத்தை விட்டு போனாலும் சரி, இந்த ஏரியா விட்டே போனாலும் போய் கொன்னு பழிதித்தான். அது மாதிரி இங்க பண்ணணும்னு என்கிட்ட வரும்போது ஒரு இளைஞர் பேசினார். அதே மாதிரி இங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தம்பி இது சட்டத்துக்கு விரோதம். அடிக்கடி உதைக்கு உத குத்துங்கிறது